welcome you all for fluid mechanics and machinery class. In previous classes, what we so far discussed is first we discussed about basics of dimension analysis, then basic dimension quantities, then we discussed about Rayleigh's method, then we discussed about Buckingham Pi theorem. By using by using previous year question papers, you might solve some of problems using Buckingham Pi theorem and Rayleigh's method. You will get for less than 3 variables, you will get same results in both Rayleigh's method and Buckingham Pi theorem. If there is more than 3 variables means, then Buckingham Pi theorem will be easier than Rayleigh's method. I hope you know little bit. I hope you will get some basic knowledges about all those theorems. Now we will go for part 4. That is nothing but model analysis. Model analysis, I already told. We saw so many theorems to derive a dimension analysis. What is the need for dimension analysis? Dimension analysis is particularly conducted only for doing models. Okay. Okay. இங்கே நீங்கள் பாருங்கள், வாட்ஸ் த மாடல் அனாலிசிஸ் அப்படிங்கிறது பாருங்கள். We know what is ஏதாவது ஒரு ஃபார்முலா எடுத்துக்கிட்டால் we derive analytically. Then we have to prove that analytical formula by using experiments. So for that we need some experimental models. For example, நம்ம ஒரு பெரிய என்ன சொல்கிறதுங்க டர்பைன் ஆர் டேம்ஸ் இதெல்லாம் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணோன்னா we have to create models. Then we test the model by using that results, by comparing that results with analytical results only. We will go for prototype, that means real type structures. In this slide, if you see last point, a few examples where models may be used are ships in towing basins, ships, airplanes, then hydraulic turbines, centrifugal pumps, spillway of dams, reverse channel. இதெல்லாமே நம்ம வந்து மாடல் அனாலிசிஸ் பண்ணி தான் பண்ணுவோம். வாட் இஸ் த நீட் ஃபார் மாடல் அனாலிசிஸ் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். எக்ஸ்பெரிமெண்டல் இன்வெஸ்டிகேஷன் மட்டும் பண்ணால் போதும். அந்த எக்ஸ்பெரிமெண்டல் ஃபார்முலாவை ப்ராக்டிக்கலாக கரெக்டாக வருதாங்கிறத சின்ன மாடல் வச்சு டெஸ்ட் பண்ணுறது தான் மாடல் அனாலிசிஸ். ஓகே, வாட் இஸ் இது ஒரு இம்பார்ட்டன்ட் 2 மார்க் கொஷின்ஸ். மாடல் இஸ் நத்திங் பட் அ ஸ்மால் ஸ்கேல் ரிப்ளிகா ஆஃப் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். சம்டைம்ஸ் மாடல் வந்து சின்னதாக தான் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள், பெரிய பெரிய பில்டிங்ஸ், டர்பைன்ஸ், பம்ப்ஸ், தென் டேம்ஸ், இதுக்கெல்லாம் மாடல் சிறுசாக இருக்கும். இஃப் யூ டேக் வாட்சுங்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால், வாட்சில் ஒவ்வொரு பாட்டு சின்னதாக இருக்கும், ஆனால் அதனுடைய மாடல் வந்து அதை விட பெருசாகவும் இருக்கலாம். ஸோ மாடலுங்கிறது இங்கே வந்து ஸ்மால் ஸ்கேல் ரிப்ளிகான்னு சொல்லியிருக்கு. ஸ்மால் ஆர் லார்ஜ் ஸ்கேல் ரிப்ளிகா ஆஃப் ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் தான் மாடல். தென் வாட் இஸ் ப்ரோட்டோடைப்? ப்ரோட்டோடைப்புங்கிறது ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர். ஆக்சுவலாக ஒரு ஸ்ட்ரக்சர், எந்த ஸ்ட்ரக்சரை நீங்கள் வந்து நீங்கள் இது பண்ணி டிசைன் பண்ணணும், கன்ஸ்ட்ரக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அதுதான் ஒரிஜினல் ஸ்ட்ரக்சர் தான் ப்ரோட்டோடைப். அதே மாதிரி பண்ணுறது என்னென்னா மாடல். ஓகே, சரி, அதை பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு பார்க்கும்போது சிமிலிட்யூட் இட்ஸ் இம்பார்ட்டண்ட். இன் தியரி ஒருவேளை பக்கிங்ஹாம் பை தியரம் வந்து ஒரு கொஷினை கேட்டாங்கன்னா, another part either they will ask Rayleigh's method or they will simply ask what are the various similarities available, like that they will ask. ஸோ இந்த இதுவும் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் 2 மார்க்லேயும் வரும், தியரியில் 16 மார்க்கில் கூட வரலாம். சிமிலிட்யூட் அப்படிங்கிறது என்னென்னா, இட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் சிமிலாரிட்டி பிட்வீன் மாடல் அண்ட் ப்ரோட்டோடைப் இன் எவ்ரி ரெஸ்பெக்ட், which means model and prototype have similar properties or model and prototype are completely similar. அதாவது இதில் நீங்கள் சிமிலிட்யூட் அப்படிங்கிறதுனா, இட் இஸ் டிஃபைன்ட் as similarity between the model and prototype in every respect. அதோட இது ஸ்டாப் பண்ணிக்கலாம். மொத்தம் 3 டைப்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டிஸ் இருக்கணும். ஃபஸ்ட்டு ஜியாமெட்ரிக் சிமிலாரிட்டிஸ். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டர்பைன் பெருசாக இருக்குன்னா நீ கட்டுற சின்ன டர்பைன் அதே மாதிரி தான் இருக்கணும். ஸோ அதுதான் ஜியாமெட்ரிக் சிமிலாரிட்டி. தென் கினமேட்டிக் சிமிலாரிட்டி. கினமேட்டிக் சிமிலாரிட்டிங்கிறதுனா கினமேட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். we know what are the kinematic properties, அதாவது வந்து வெலாசிட்டி, ஆக்சலரேஷன், அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லேயும் சிமிலாரிட்டிஸ் இருக்கணும்.
தென் டைனமிக் சிமிலாரிட்டி அப்படிங்கிறதுனா அதில் ஆக்டர் ஆஃப் ஃபோர்ஸஸில் வந்து சிமிலாரிட்டி இருக்கணும். இந்த 3 சிமிலாரிட்டிஸை பற்றி நம்ம பார்க்கலாம். மோஸ்ட்லி இஃப் தியரி கொஸ்டின் ஆஸ்க்ட் இன் திஸ் தேர்ட் யூனிட் மீன்ஸ் தட் வில் பி ஃப்ரம் சிமிலிட்யூட், ஐ மீன் டைப்ஸ் ஆஃப் சிமிலாரிட்டியில் இந்த கொஷின் கேட்பாங்க. இல்லை பக்கிங்ஹாம் பை தியரத்தோட தியரி ப்ரொசீஜர் ஃபார் பக்கிங்ஹாம் பை தியரம்னு கேட்பாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஜியாமெட்ரிக் சிமிலாரிட்டின்னு பாரு. இட்ஸ் அ சிமிலாரிட்டி ஆஃப் ஷேப். இட் இஸ் செட் டு எக்ஸிஸ்ட் பிட்வீன் மாடல் அண்ட் ப்ரோட்டோடைப் if ratio of all corresponding linear dimension in model and prototype are equal. உதாரணத்துக்கு அதனுடைய லென்த் ரேஷியோ, உதாரணத்துக்கு ஒரு 10 மீட்டர் பை 10 மீட்டர் பை 8 மீட்டர் இருக்கிற ஒரு பிளேட்டு நீ மாடலாக மாற்றுறேன்னா 10 மீட்டரை 5 மீட்டராக மாற்றினா இந்த 8 மீட்டர் நீ எவ்வளோ மாற்றுவேன்? 4 மீட்டராக மாற்றுவேன் இல்லைங்களா? சிம்பிளாக சொல்லப்போனால் அதனோட ரேஷியோ, லென்த்தோட ரேஷியோவும் இது பிரெத்தோட ரேஷியோவும் சேமாக இருக்கும். அதுதான் இங்கே பண்ணுவோம். P சஃபிக்ஸ் ஃபார் ப்ரோட்டோடைப், M சஃபிக்ஸ் ஃபார் மாடல். மாடலோட லென்த் ப்ரோட்டோடைப்போட லென்த் டிவைட் பை மாடலோட லென்த், ப்ரோட்டோடைப்போட பிரெத் டிவைட் பை மாடலோட பிரெத், டெப்த் ஆஃப் ப்ரோட்டோடைப் டிவைட் பை டெப்த் ஆஃப் மாடல். அந்த 3க்கு இருக்கக்கூடிய ரேஷியோஸ் வந்து சேமாக இருக்கணும். இதுதான் இந்த 3 சேமாக இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு ஜியாமெட்ரிக் சிமிலாரிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஜியாமெட்ரிக் சிமிலாரிட்டிங்கிறது நத்திங் பட் ரேஷியோ ஆஃப் லென்த் அண்ட் பிரெத் அண்ட் டெப்த், இந்த 3 எப்படி இருக்குன்னா ஈக்குவலாக இருக்கணும். தட் இஸ் கால்ட் geometric similarity. Okay, next kinematic similarity அப்படிங்கிறது என்ன? I already told 2 are the major kinematic properties. First velocity, acceleration. அதாவது ப்ரோட்டோடைப்போட உதாரணத்துக்கு வந்து இங்கே பாருங்கள், it is a similarity of motion. It is said to exist between model and prototype if ratio of velocity and acceleration at corresponding points in model and prototype are equal. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2 பாயிண்ட் எடுத்துக்கலாம். 2 பாயிண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேம் எடுத்துக்கலாங்க. இப்போ மேட்டூர் டேம் எடுத்துக்கிட்டால் மேட்டூர் டேமுக்கு தண்ணி வாட்டர் எங்கேருந்து வருதுன்னா மேட்டூர் டேமில் திறந்து விடுறாங்க. அங்கேருந்து எங்கே போகுது அப்படின்னு கேட்கும்போது கல்லணை போகுது. இப்போ கல்லணையில் அதனுடைய வெலாசிட்டி, மேட்டூர் டேமில் அதனுடைய வெலாசிட்டி மெஷர் பண்ணிக்கங்க. தென் இதை நீங்கள் மாடலாக மாற்றுறீங்க. அந்த மாடலில் கல்லணை இருக்கும், அந்த மாடலில் திருச்சி இருக்கும் இல்லைங்களா? மீன் கல்லணை இருக்கும் அண்ட் மேட்டூர் இருக்கும். ஸோ அந்த மாடலோட வெலாசிட்டிக்கும் ரியலுக்கோட ப்ரோட்டோடைப்போட வெலாசிட்டிக்கும் அதே 2 பாயிண்ட்லேயும் அதனோட ரேஷியோஸ் போட்டு பார்த்தா உங்களுக்கு எப்படி தான் இருக்கணும்னா சேமாக இருக்கும். அதே மாதிரி ஆக்ஸலரேஷனும் அந்த 2 பாயிண்ட்ஸில் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா எப்படி தான் இருக்கணும்னா சேமாக இருக்கணும். தட் இஸ் கால்டு கினமேட்டிக் சிமிலாரிட்டி. ஓகே, நெக்ஸ்ட் டைனமிக் சிமிலாரிட்டி. டைனமிக்னால ஃபோர்ஸ், இட்ஸ் சிமிலாரிட்டி ஆஃப் ஃபோர்ஸ். There are so many type of forces available in second units. You might read about some forces like inertia force, viscous force, gravitational force, இதெல்லாம் இருக்குது. ஸோ அந்த ஃபோர்ஸஸுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோஸ் வந்து எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கணும். inertia forcesக்கு ஆஃப் மாடல் டிவைட் பை inertia forces of prototype divided by inertia force of model, like that viscous force of prototype divided by viscous force of model, like that gravity force of prototype divided by gravity force of model. என்னோட ரேஷியோஸ் வந்து எப்படி இருக்கணும்னா should be same. ஓகேங்களா? இது சேமாக இருந்தால் that is called dynamic similarity. So what are the type of similarities கேட்டேன்னா similarity is nothing but similarity between model and prototype in அப்படின்னு போட்டு then we having 3 type of similarities. ஒன்று வந்து geometric similarity, இன்னொன்று வந்து kinematic similarity, இன்னொன்று dynamic similarity அப்படின்னு போட்டுக்கிட்டு வாட் இஸ் இது ஜியாமெட்ரிக் சிமிலாரிட்டிஸ்னால் அதனோட லென்த் ரேஷியோஸ், பிரெத் ரேஷியோஸ், டெப்த் ரேஷியோஸ் சேமாக இருக்கணும். வாட் இஸ் கினமேட்டிக் சிமிலாரிட்டிஸ்னால் 2 டிஃப்ரெண்ட் பாயிண்ட்லேயும் வெலாசிட்டி ரேஷியோஸும் ஆக்ஸலரேஷன் ரேஷியோஸும் சேமாக இருக்கணும். வாட் இஸ் டைனமிக் சிமிலாரிட்டின்னு கேட்டாங்கன்னா அதனுடைய ஃபோர்ஸ் ரேஷியோஸ் எப்படி இருக்குன்னா சேமாக இருக்கணும். அவ்வளோதான். ஓகே, இட்ஸ் இம்பார்ட்டண்ட் 8 mark question or sometimes they will ask as 6 mark question also. Okay. தென் தெர் ஆர் மாடலில் 2 டைப் இருக்குப்பா. ஒன்று வந்து அன்டிஸ்டார்டட் ஆர் ட்ரூ மாடல், இன்னொன்று வந்து டிஸ்டார்டட் மாடல். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். நான் உங்ககிட்ட லீனியர் ஜியாமெட்ரிக் சிமிலாரிட்டின்னு என்ன சொன்னேன்? அதனுடைய ரேஷியோஸ் இருக்குங்களா, லென்த் ரேஷியோஸு பிரெத் ரேஷியோஸ் எப்படி இருக்கணும்? சேமாக இருக்கணும் இல்லைங்களா? அந்த இது வந்து சேமாக இருந்தால் அது வந்து அன்டிஸ்டார்டட் மாடல். ஃபார் எக்ஸாம்பிள் அன்டிஸ்டார்டட் ஆர் ட்ரூ மாடல்ஸ் ஆர் தோஸ் which
are geometrically similar to prototype, or in other words, if scale ratio for linear dimensions of model and its prototype is same. புரிஞ்சா புரியலையா? அதாவது வந்து அதனுடைய லீனியர் ஸ்கேல் ரேஷியோ ஆஃப் லீனியர் டைமென்ஷன், லென்த்தோட ரேஷியோவும் பிரெத்தோட ரேஷியோவும் டெப்த்தோட ரேஷியோஸும் சேமாக இருந்தால் தட் இஸ் கால்ட் அன்டிஸ்டார்டட் மாடல். நெக்ஸ்ட் நீங்கள் பார்க்கும்போது கிளியராக புரியும். டிஸ்டார்டட் மாடல். டிஸ்டார்டட் மாடல்னு என்ன அர்த்தம்னா, a model is said to be distorted if it is not geometrically similar to its prototype. Very simple சொல்லப்போனால், for distorted model different scale ratios for linear dimensions. ஓகே, சிம்பிளாக சொல்லப்போனால் இப்போ ஒரு ரிவர் எடுத்துக்கங்க. ரிவர் எடுத்துக்கிட்டால் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காவேரி ரிவர் எடுத்துக்கங்க. அதனுடைய வித்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் இருக்கும். ஆனால் அதனுடைய டெப்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 10 அடி இருக்குன்னு வச்சுக்கலாம், 10 feet. அதாவது மீட்டரில் இஃப் யூ சே இட் கம்ஸ் அரவுண்ட் 3 மீட்டர் இல்லை 4 மீட்டர் அப்படின்னு வச்சுக்கலாம். ஓகே, பட் இட்ஸ் வித் திஸ் 2000 மீட்டர் அதாவது வந்து 2 கிலோமீட்டர். அதனுடைய டெப்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 4 மீட்டர் 3 மீட்டர் அந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கலாம். மேக்ஸிமம் 5 மீட்டர் அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இதில் என்ன ஆகுது சார் அப்படின்னு பார்க்கும்போது, நான் மாடல் பண்ணுறேன். அப்போ வந்து இதில் டெப்த்து ரொம்ப கம்மி ரிவரில், ஆனால் வித்து வந்து ரொம்ப அதிகம். நான் வித்தை குறைக்கிற அதே ரேஷியோவில் டெப்த்தையும் குறைச்சேன் அப்படின்னா டெப்த்து ரொம்ப 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 கம்மியாக போயிடும். அதனால தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டால், டெப்த்துக்கு ஒரு ரேஷியோ ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க, வித்துக்கு ஐ மீன் வித்துக்கு ஒரு ரேஷியோவை ஃபிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஸோ அங்கே வந்து வித்தோட ரேஷியோவும் டெப்த்தோட ரேஷியோவும் சேமாக இருக்காது எந்த ஸ்டடீஸில், ரிவர்ஸ்லாம். ஓகே, அதனால தான் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் வந்து என்ன மாடல்னு சொல்லுவாங்க, டிஸ்டார்டட் மாடல் சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இதனுடைய ரொம்ப யூசஸ், டிஸ்டார்டட் மாடல் கண்டிப்பாக 2 மார்க்கில் கேட்பாங்க. இதை டிஸ்டார்டட் மாடல்னு என்னென்னு கேட்பாங்க, இல்லைனா அதனுடைய யூசஸ் என்னென்னு கேட்பாங்க. அதனோட யூசஸ் கேட்டான்னா வெர்டிக்கல் டைமென்ஷன் ஆஃப் மாடல் கேன் பி ஆக்சுவலி மெஷர்டு, அக்யூரேட்லி மெஷர்டு. நான் சொன்னேன் இல்லைங்களா, வித்தோட கம்பேர் பண்ணும்போது அதனுடைய டெப்த்து வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப கம்மியாக இருக்கும். அதனுடைய அக்யூரசி இன்க்ரீஸ் பண்ணுறது. தென் காஸ்ட் ஆஃப் மாடலை வந்து ரெடியூஸ் பண்ணுவாங்க. தென் டர்புலன்ட் ஃப்ளோ இன் மாடல் கேன் பி மெயின்டைன்டு. எய்தர் டிஸ்டார்டட் மாடல் வந்து உனக்கு கொஸ்டினில் கேட்பாங்க, இல்லை வாட் ஆர் த யூஸ் ஆஃப் டிஸ்டார்டட் மாடல் கேட்பாங்க. இட்ஸ் எ ரிப்பீட்டிவ் கொஸ்டின். ஓகே, எனக்கு தெரிஞ்சு வாட் இஸ் டைமென்ஷனல் ஹோமோஜினிட்டி அப்படிங்கிற கொஸ்டினோ இல்லை டிஸ்டார்டட் மாடலுங்கிற கொஸ்டினோ, இந்த ரெண்டுலையும் ஏதாவது ஒரு கொஸ்டின் இல்லாத செமஸ்டர் கொஸ்டின் பேப்பர்ஸ் ரொம்ப ரேர் தாங்க. அதனால் யூ ஜஸ்ட் நோ வாட் இஸ் டிஸ்டார்டட் மாடல். ஓகே, நெக்ஸ்ட் வில் கோ ஃபார் பார்ட் 5. தட் இஸ் நத்திங் பட் டைமென்ஷன்லெஸ் நம்பர்ஸ். அது என்னென்ன சார் டைமென்ஷன்லெஸ் நம்பர்னால், நிறையா நம்பர்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும், இனர்ஷியல் ஃபோர்ஸுங்கிறது ரொம்ப முக்கியமான ஃபோர்ஸ். அது எக்காரணத்தை கொண்டு என்ன ஆகாதுன்னா எல்லாத்துலேயும் இருக்கும் இனர்ஷியல் ஃபோர்ஸ். Then என்னென்ன ஃபோர்ஸ் இருக்குது, we having so many different type of forces. For example, inertia force, viscous force, gravity force, pressure force, surface tension force, elastic force. இங்கே you having all 6 forces: inertia forces, viscous force, gravity force, pressure force, surface tension force, elastic force. So by using these 6 forces we creating 5 numbers. What are the 5 numbers means Reynolds number, Froude number, Euler number, Weber number, Mach number. ஓகே, இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மெயினாக எந்த நம்பர்ஸை யூஸ் பண்ணோன்னா இந்த ரெனால்ட்ஸ் நம்பரும் ஃப்ரூட்ஸ் நம்பரும் நிறைய யூஸ் பண்ணோம். வாட் இஸ் த ரீசன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெனால்ட்ஸ் நம்பர் நான் என்னங்கிறது பார்ப்போம், அப்போ உங்களுக்கு கிளியராக புரியும். ஓகே, ஃபஸ்ட் ரெனால்ட்ஸ் நம்பர் என்னன்னு சொல்லியிருக்கு, இட் இஸ் த ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு விஸ்கஸ் ஃபோர்ஸ் ஆஃப் ஃப்ளோயிங் ஃப்ளூயிட். ஓகே, இனர்ஷியா ஃபோர்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா F is equal to ma. நான் சொல்லியிருக்கேன், ஞாபகம் இருக்கலாம், மாஸ் இன்ட்டு ஆக்ஸலரேஷன். ஆக்ஸலரேஷன் என்ன எழுதலாம், வெலாசிட்டி பை டைம்னு போடலாம். நான் மாஸை என்னென்னு எழுதலாம் அப்படின்னா டென்சிட்டி டைம்ஸ் வால்யூம்னு எழுதலாம். ஸோ போட்டுட்டு கீழே பார்த்தீங்கன்னா விஸ்கஸ் ஃபோர்ஸுங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, நீங்கள் இதில் படிச்சிருப்பீங்க. எதில் படிச்சிருப்பீங்க, நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி, டவ் இஸ் ஈக்குவல் டு மியூ டைம்ஸ் du பை dy. ஞாபகம் இருக்குங்களா, நியூட்டன்ஸ் லா ஆஃப் விஸ்காசிட்டி. அதில் வரக்கூடிய அந்த சியர் ஸ்ட்ரெஸ்ஸை ஏரியாவால் மல்டிபிள் பண்ணால் தட் இஸ் கால்ட் விஸ்கஸ் ஃபோர்ஸ். அந்த ரெண்டுக்கு இருக்கக்கூடிய ரேஷியோ தான் ரெனால்ட்ஸ் நம்பர். இந்த ரெனால்ட்ஸ் நம்பர் அதுலேயே இருக்குது, இனர்ஷியா ஃபோர்ஸும் விஸ்கஸ் ஃபோர்ஸும் ரிலேட் ஆகுது. ஸோ எந்தெந்த இடத்துல எல்லாம் விஸ்கஸ் ஃபோர்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அந்தந்த இடத்துல எல்லாம் நீ என்ன நம்பர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா we have to use ரெனால்ட்ஸ் நம்பர்.
The problems which are involved which are predominantly influenced by viscous force, those problems are dealt with Reynolds number. Okay, then Froude numbers. Froude number பார்க்கும்போது it's a ratio of inertia force to gravity force of the fluid. Gravity force நமக்கு தெரியும், mass times gravity, பட் இதில் வந்து will have a root. ஓகே, ஜஸ்ட் ரேஷியோ மட்டும் போட்டால் போதாது, ரூட் ரெனால்ட்ஸ் நம்பரில் ரூட் வராது, இல்லை ரூட் வரும். ஸோ போட்டிங்கன்னா V/√√GL அப்படின்னு வரும். சரிங்களா? ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து கிராவிட்டி ஃபோர்ஸ் இம்பார்ட்டண்ட்டோ அங்கெங்கெல்லாம் உனக்கு என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த நம்பர் யூஸ் பண்ணணும்னா ஃப்ரூட் நம்பர் யூஸ் பண்ணணும். ப்ரெஷர் ஃபோர்ஸ் லைக் தட், விஸ்கஸ் ஃபோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அங்கெல்லாம் ரெனால்ட்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுவோம். கிராவிட்டி ஃபோர்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் ஃப்ரூட் நம்பர் யூஸ் பண்ணுவோம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்பில்வே இஸ் நத்திங் பட் என்ன, டேம்லேருந்து தண்ணி வெளியே வரக்கூடிய பிளேஸ். அங்கே தண்ணி எதனால் விழுகுது, மேலேருந்து கீழே, கிராவிட்டினால். அப்போ அங்கே என்ன நம்பர் யூஸ் பண்ணுவீங்க, ஃப்ரூட் நம்பர் யூஸ் பண்ணுவீங்க. உதாரணத்துக்கு ஒரு ஷிப், இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டால் ஒரு ஷிப்பு வந்து சப்மரைன் தண்ணிக்குள்ளே முழுக்கிட்டு போகுது ஒரு ஷிப். ஓகே, இல்லை ஒரு தண்ணிக்குள்ளே ஒரு ஷிப்பு வந்து முழுக்கிட்டு போகுது, அப்போ ஃபுல்லாக மூழ்கி இருக்குது உள்ளே. அப்போ வந்து அதை அந்த ஷிப்பு மேலே என்ன ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும், அந்த தண்ணியோட விஸ்காசிட்டி தான் விஸ்கஸ் ஃபோர்ஸ் தான் ஆக்ட் ஆகும். ஓகே, ஸோ அங்கே வந்து நீ என்ன நம்பர் யூஸ் பண்ணால் ரெனால்ட்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பைப்பில் வந்து ஆயில் ஓடிட்டுருக்கு. ஓகே, அதே மாதிரி வந்து என்ன ஆகுது அப்படின்னு கேட்கும்போது இன்னொரு பைப்பை வந்து என்ன பண்ணுறேன்னா மாடல் பண்ணுறேன். அப்போ உனக்கு அந்த ஃப்ளோ விஸ்காசிட்டி வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் அங்கே நீ என்ன யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு கேட்கும்போது ரெனால்ட்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுவேன். அதனால தான் மோஸ்ட்லி இன் ப்ராப்ளம்ஸ் வி வில் யூஸ் ரெனால்ட்ஸ் நம்பர் அண்ட் ஃப்ரூட் நம்பர். ஃப்ரூட் நம்பர் வந்து கிராவிட்டி எங்கெங்கெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அங்கே ஃப்ரூட் நம்பர் யூஸ் பண்ணுவோம். எங்கெங்கெல்லாம் விஸ்காசிட்டி இம்பார்ட்டண்ட்டோ அங்கெல்லாம் வந்து என்ன நம்பர் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு கேட்கும்போது ரெனால்ட்ஸ் நம்பர் யூஸ் பண்ணுவோம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் சம் ஐடியா. நெக்ஸ்ட்டு யூலர் நம்பர், வெப்பர் நம்பர், மேக் நம்பர். இது வந்து ஜஸ்ட் சிம்பிளாக என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும் போதும். யூலர் நம்பருங்கிறது ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு ப்ரெஷர் ஃபோர்ஸ். வெப்பர் நம்பருங்கிறது ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ். மேக் நம்பருங்கிறது ரேஷியோ ஆஃப் இனர்ஷியா ஃபோர்ஸ் டு எலாஸ்டிக் ஃபோர்ஸ். தீஸ் த்ரீ நம்பர்ஸ் வி ஜென்ரலி நாட் யூஸ் இன் அவர் ப்ராப்ளம்ஸ். அதனால் நம்ம இதை பற்றி பெருசாக டீட்டெயில்டாக பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. So far we discussed about what are the similarities, similitudes, then distorted model and non distorted model and பார்த்தோம். Then 5 numbers பார்த்தோம். அதில் ரெனால்ட்ஸ் நம்பரும் ஃப்ரூட் நம்பரும் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு பார்த்தோம். ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேங்க. நெக்ஸ்ட் we will go for ரெனால்ட்ஸ் மாடல் அப்படிங்கிறது எப்போ யூஸ் பண்ணுவோன்னா நான் சொன்னது தான், விஸ்கஸ் ஃபோர்ஸில் எங்கே இம்பார்ட்டண்ட்டோ அங்கெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் பைப் ஃப்ளோ, தென் சப்மரைன், ஏரோப்ளேன். ஓகே, இந்த மாதிரி ப்ராப்ளம் இல்லை, ஒன்றும் இல்லைங்க. ப்ரோட்டோடைப்போட ரெனால்ட்ஸ் நம்பரும் மாடலோட ரெனால்ட்ஸ் நம்பரும் ஈக்குவல், அவ்வளோதான். ரெனால்ட்ஸ் மாடலில் இஸ் நத்திங் பட் வாட் வி ஆர் சிம்பிளி ரெனால்ட்ஸ் மாடலான என்னென்னு சொல்லலாம்னா prototype's Reynolds number should be equal to model's Reynolds number. That's a basic requirement for Reynolds model law. If that is if both prototype and for prototype and model Reynolds number is same, then we will achieve a Reynolds model. Okay, next Froude model is nothing but I already told, Froude model is used in problems where gravity force is only predominant to control flow in addition to the inertia force. சிம்பிளாக சொல்ல போனால் வாட்டர் ஃப்ளோவர், ஸ்பில்வே, சேனல்ஸ், ரிவர்ஸ், இதில் எல்லாமே. ஓகே, ஆரிஃபைஸு அதெல்லாம் வந்து ஜெட்ஸ், இதெல்லாம் வந்து இதாகும். சரி, இதில் பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். அங்கே எப்படி மாடலுக்கும் ப்ரோட்டோடைப்புக்கும் ரெனால்ட்ஸ் நம்பர் ஈக்குவலாக இருக்கணுமோ அதே மாதிரி இங்கே என்ன ஈக்குவலாக இருக்குன்னா ஃப்ரூட் நம்பர் ஈக்குவலாக இருக்கும். என்ன நம்பர் ஈக்குவலாக இருக்குன்னா ஃப்ரூட் நம்பர் ஈக்குவலாக இருக்கும். ஓகே, சரி. ஃப்ரூட் மாடலில் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கேன், வாட் இஸ் வெலாசிட்டி ரேஷியோ ஈக்குவல் டு வெலாசிட்டி ஆஃப் ப்ரோட்டோடைப் டிவைடட் பை வெலாசிட்டி ஆஃப் மாடல். இங்கே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும், இஃப் வி ஈக்குவேட் போத் ஃப்ரூட் நம்பர் ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணினா யூ வில் கெட் யூனோ வாட் இஸ் ஃப்ரூட் நம்பர் V டிவைடட் பை ரூட் ஆஃப் GL. ரன்னுடைய உதாரணத்துக்கு VP டிவைடட் பை ரூட் ஆஃப் G இன்ட்டு LP இஸ் ஈக்குவல் டு VM டிவைடட் பை
ரூட் ஆஃப் GLM அப்படின்னு வரும். இதில் V ரேஷியோவை நீங்கள் டிரைவ் பண்ணிங்க அப்படின்னா யூ வில் கெட் அ V ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் LR அப்படிங்கிறது வரும். ஐ மீன் ரூட் ஆஃப் LR அப்படின்னு வரும். லைக் த டைம், யூ நோ வாட் இஸ் டைம். டைம் இஸ் நத்திங் பட் time ratio is nothing but velocity equal to distance by time. So time is equal to distance divided by velocity. So I know what is the distance ratio LR divided by velocity ratio is root LR. If you substitute, you will get a time ratio as root of LR. I know what is acceleration ratio. Acceleration ratio is nothing but acceleration is velocity by time. So velocity ratio divided by time ratio. Velocity ratio root of LR, time ratio root of LR. So it cancels, you will get a 1. For discharge ratio, உனக்கு தெரியும் discharge is equal to area times velocity. So area is nothing but linear dimensions is the square. So AP divided by AM can be written as length ratio square. Then VP divided by VM written as V ratio. I know V ratio is equal to root of LR. If I substitute root of LR, I will get a LR power 2.5. Like that force ratio. Force is nothing but mass times acceleration. Mass is nothing but mass per second. Mass per second is nothing but rho q, rho times discharge. Then A is nothing but acceleration. Acceleration. நம்ம சிம்பிளாக சொல்லணும்னா ஒன்று தாங்க, மாஸ் பர் செகண்ட் இஸ் நத்திங் பட் ரோ ஏவி. ஓகே, by simplifying we will get a density ratios time into length ratio cube. Like that we will derive power ratio also. These are the ratios we can use for problems. For example, I am giving two problem. First problem is if you see, you will get idea. In a model test of spillway, the discharge and velocity of flow over the model were 2 meter cube per second and 1.5 meter per second respectively. இப்போ கொடுத்துருக்கிற ரெண்டுமே என்னென்னு பாருங்கள். ஓவர் த மாடலோட டிஸ்சார்ஜும் மாடலோட வெலாசிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ மாடலில் தனி எழுதிருங்க. ஸோ டிஸ்சார்ஜ் ஆஃப் மாடல் இது எழுதிருக்குங்க. தென் calculate the velocity and discharge over the prototype which is 36 times the model size. மாடலோட சைஸை விட அது எவ்வளோ டைம்ஸ் பெருசாக இருக்குன்னா 36 டைம் பெருசாக இருக்குது. அப்போ என்ன அர்த்தம்? லென்த் ரேஷியோ கொடுத்துருக்கான். LR இஸ் ஈக்குவல் டு எவ்வளோன்னா 36. சரியா? ஸோ இது கொடுத்துருக்கான். பட் என்ன கேட்குறான் அப்படின்னு கேட்டான்னா ப்ரோட்டோடைப்போட டிஸ்சார்ஜ்னா ப்ரோட்டோடைப்போட வெலாசிட்டின்னு கேட்குறான். நம்ம ஆல்ரெடி நோ வெலாசிட்டி ரேஷியோ இஸ் நத்திங் பட் ரூட் ஆஃப் LR. velocity ratio is nothing but என்ன அப்படின்னு கேட்டால் root of LR. ஸோ velocity ratio அப்படின்னு பார்த்தீங்கன்னா velocity of prototype divided by velocity of model equal to root of LR. I know what is LR. I know what is model velocity. Then I will derive prototype velocity. Okay. For discharge, I know for discharge ratio equal to length ratio whole power 5/2. That means 2.5. Here discharge of prototype divided by discharge of model equal to length ratio times 2.5. So 36 power 2.5. I know what is model's discharge. If I multiply, I will get a prototype's discharge. If you go through this problem, you will get a idea about that fluid model. Like that, similarly, this is a problem. It's a pipe flow problem, so we can use a Reynolds model. If you go through this problem, you will get an idea. A pipe of diameter 1.5 meter is required to transport an oil of specific gravity 0.9 and viscosity 3 into 10 power minus 2 poise at a rate of 3000 liters per second. Tests were conducted on 15 centimeter dia pipe using water at 20 degrees Celsius. Find the velocity and rate of flow in model. So prototype டேட்டாவெல்லாம் தனியாக எடுத்து எழுதுங்க, மாடலோட டேட்டாவில் தனியாக எடுத்து எழுதிக்கிட்டு வாட் தே ஆஸ்க்ட், ப்ரோட்டோடைப் மாடலோட வெலாசிட்டி என்ன, டிஸ்சார்ஜோட வெலாசிட்டி என்ன, இல்லை அந்த ரெண்டு தான் கேட்டிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரெனால்ட்ஸ் நம்பர் ஆஃப் யாரும் மாடலும் ரெனால்ட்ஸ் நம்பர் ஆஃப் ப்ரோட்டோடைப்பும் ஈக்குவலாக இருக்கணும். ப்ரோட்டோடைப்புக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்காங்க, வெலாசிட்டி கொடுத்துருக்காங்க, டயாமீட்டர் கொடுத்துருக்காங்க, எல்லாம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சுக்கிட்டு
ரன்னுடைய ரெனால்ட்ஸ் நம்பர் if we equate, then we will get a velocity ratio. Then velocity ratio கிடைக்கும். அந்த velocity ratio யூஸ் பண்ணி நான் என்ன பண்ணலான்னா, if I know discharge, I know diameter, I know what is velocity. Velocity is equal to Q is equal to AV, area times velocity. So what is area? Area will be is equal to discharged by velocity is equal to discharged by area. Area is equal to pi d square by 4. Like that, if I solve, I'll get prototype. ஒன்றும் இல்லைப்பா, ப்ரோட்டோடைப்பில் பாருங்கள், டிஸ்சார்ஜ் கொடுத்துருக்கான், டயமீட்டர் கொடுத்துருக்கான். அந்த ரெண்டையும் யூஸ் பண்ணிக்கிட்டு நான் ப்ரோட்டோடைப்போட வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ வெலாசிட்டி தெரிஞ்சுன்னா அதுக்கு ஒன்று நான் சப்ஸ்டியூட் பண்ணால் ஐ வில் கெட் மாடல் வெலாசிட்டி. Then if I know model velocity and area of model, then using that I will get a discharge of model. It's a very simple problem. These are the basic problems we can solve using fluid model and Reynolds model. Okay students, so far we discussed about dimension analysis. It's just I am giving a basics only. By using standard textbooks or like Bansal and Rajput, or some other foreign author books like Frank White, like that book also, we can get a knowledge about this model analysis and similarities. Just I am giving basic introduction by using these videos and previous year question papers. If you solve previous year question papers, then you will get a better understanding about this dimensional model analysis. Thank you.